வந்திருக்கீங்க. இந்த படத்துல ஐ திங்க் இன்னும் எக்ஸ்ட்ரா அழகா இருக்கீங்க. செம்ம அழகா இருக்கீங்க சார். இங்க வருகை தந்துள்ள அனைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த படத்தினுடைய எங்களுடைய டில்லி 1, 2 அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு ரைட்டிங்ல ஸ்கிரிப்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குருவா இருந்து உதவி பண்ணியது திரு இந்திரா சௌந்தரராஜன் சார். அவர் இப்ப இங்க இல்ல, இறந்துட்டாங்க அவரு. அவருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு. இருந்தாலும் அவருடைய ஆன்மா எங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு எங்களோட இருந்து சப்போர்ட் பண்ண நம்புறோம். அவருக்கு இந்த நேரத்தினுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், இந்த படத்தினுடைய விழாக்கு வருகை தந்துள்ள எங்களுடைய எஸ்டிஆர் அவரை பத்தி நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அதாவது அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்க இல்லை. ஸோ அவர் தான் சினிமால என்னை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடியே அவர் படத்துல நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன், காதல் அழிவதில்லை படத்துல. அதுக்கப்புறம் அவர் எடுத்து போட்டு பார்த்துட்டு இது நாமக்கும் சுரேஷன் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்துட்டு இது பண்ணாரு. அதுக்கப்புறம் மண்ணில் கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ். மண்ணில் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக நின்றுட்டு இருக்கேன். அதுல வந்து அவரு அந்த மொட்டை கேரக்டரா உள்ள வருவாரு. வந்தோடனே நான் வந்து வாங்க இந்த மாதிரி என் பேரை கேட்பாரு, இன்ட்ரடியூஸ் ஆகும். இதுதான் சி. நான் ரெடியா இருந்தேன். அப்புறம் அவர் வந்தோம்னா டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. நான் டவுட் ஆயிட்டு இருந்தேன், ஆளுங்களை மாத்துறாங்களா இல்ல என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு போயிட்டு வருவாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல, நீ ஒன்னு சபையில இருந்து வந்திருக்கீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல காட்ட போறோம், உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங், அதுக்காக யோசிச்சுட்டு இருக்க, சும்மா ஜென்ரலா வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்துட்டு எழுதி கிளாப்ஸ் தேட்டர்ல அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க லோனு சபா டிவில ரீச் இருக்குல்ல, கண்டிப்பா உங்களுக்கு தேட்டர்ல கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. அப்ப நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி உங்களுக்கு பண்ணலாம், நான் வந்தாலும் உன் பேர் கேட்கறேன், உன் பேர் என்னன்னா அப்பதான் வச்சோம் பாபின்னு வச்சோம். உன் பேர் என்னன்னு கேட்கறேன், நீ வந்துட்டு பாபின்னு சொல்லு. நான் எப்போன்னு வந்து ஒரு 3 இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக் எல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீன்குள்ள நம்ம போகலாம் அப்படின்னாரு. நல்லா இருந்துச்சு. அவருக்கு என்னன்னா என்னை காட்டும் போது கிளாப்ஸோட காட்டணும் அப்படின்றதுதான் சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், இது எப்படி பண்ணலாமா, என்ன நீங்க கேளுங்க, நான் வந்து 3 தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க அந்த டைலாக் சொல்லுங்க, அப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஒன்னு அவரு சிரிச்சுட்டு சரி நல்லாதான் இருக்கு, ஆனா பில்டப்பா இருக்காது, ஆனா நல்லாதான் இருக்கு அப்படின்னாரு. நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் டைலாக் அவர் வந்து என்கிட்ட கேட்பாரு, உன் பேரு என்னன்னு. நான் ஒன்னா பாபி பாபி பாபின்னு ஒன்னு ஒரு பாபி பாபி பாபின்னு ஒரு பாபி தாண்டா என் பேரு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா பில்டப் தான் 3 தடவை சொல்ல அப்படின்னு. இப்படிதான் இந்த ஃபர்ஸ்ட் சீன் அவரோட ஆரம்பிச்சது. நான் எங்க சொல்ல வரேன்னா, அன்னைக்கு தியேட்டர்ல ஸ்கிரீன்ல எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும், அந்த அன்பாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை. அதே அன்பு அதே அக்கறை என்ன சொன்னார்னா, டைரக்டர் கூப்பிட்டு சாண்டாக்கு என்ன வேணும், சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும், சாண்டாக்கு என்ன பண்ண முடியும், அதான் முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அன்னைக்கு கூட வீட்டுல போய் மொட்டை மாடியில பார்த்து ஒரு 3 hours டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பத்தி பேசிட்டு இருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். சோ ரொம்ப நன்றி. அதனால எப்பயுமே அவங்களுக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பா நிற்பேன். அது எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அது நிச்சயமா இந்த வருஷம் SR 49 நீங்க பாப்பீங்க சொல்லி ஆர்வம் மறைக்கிறேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சக்தி தேட்டரை புக் பண்ண. அடுத்தது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆர்யா. ஆர்யா தான் எனக்கு தெரியும், ஆர்யா தான் நிகாரிகா ப்ரொடக்ஷன் அவங்களை கொண்டு வந்தது. கொண்டு வந்து எல்லாமே சூப்பரா போச்சு. அப்ப ஆர்யா வந்து ஒருத்தர் சொன்னாங்க, கிஷோர் எங்க போவாங்க, இவங்க கிளாரிட்டி கிஷோர் ஒரு கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான். இவரை ஃபர்ஸ்ட் கேட்டோன்னா என்ன சார், அவர் வந்து ஒண்ணு சார் எனக்கு கிளாரிட்டி இருந்தா போதும் அப்படின்னாரு. நான் என்ன சார் ஓகே கிளாரிட்டி தானே அப்படின்ட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஒரு பேப்பர் கட்டின்னு வச்சுக்கோங்க, வெள்ளை பேப்பரா இல்ல ப்ரௌன் பேப்பரான்னு. வெள்ளை பேப்பர் கோடு போட்டதா போடாதா, கோடு போட்டது இப்படி போட்டதா இப்படி போட்டதா, சரி இப்படி போட்டது, சரி போடுறது மட்டும் ஏ வேணுமா, இப்படியே போயிட்டே இந்த கிளாரிட்டி. இதுக்கு எங்கே கிடையாது. நான் சொல்லுவேன், சரி நீங்க எதனால ஒரு பேப்பர் கொடுங்க நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்ட்டு.
ஸோ இல்லைங்க சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறது கூட தான். ஆனா அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா பிஃபோர் பேப்பர்ல நம்ம எல்லாத்தையும் கிளாரிட்டா பண்ணதுனால இவ்வளவு பெரிய படத்தை எங்களால கொஞ்சம் ஈஸியா எடுக்க முடிஞ்சது. ஸோ அவருக்கு முதல்ல நன்றி, ரொம்ப தேங்க்யூ சார். கிளாரிட்டியா இருக்கா பேச்சு? அதுக்கப்புறமா ஆர்யா என்னுடைய நண்பர்கள், இந்த உயிர் நண்பன் அப்படின்வாங்களா அந்த மாதிரி. நாங்க இல்ல காசு கொடுத்துருந்தா சொல்லிதான் கல்லூரியின் கதை படத்துல நான் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம். ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டோம். அப்போ வந்து படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸா பெங்களூர்ல இருந்து ரிச் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வந்து நடிக்க வைப்பாங்க. அவங்க கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸா. அப்ப எங்க வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி 2 படம் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பெருசா எனக்கு தெரியாது வெளியே. அவங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆர்யா தான் ஹீரோ. அவங்க அறிவு மரியாதை நடிச்சு முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகல. ஸோ ஒன்னதான் உட்காந்து சாப்பிடுவோம். எங்களுக்கு கேரவன் கிடையாது. அப்போ அவங்க நீங்க யாருன்னு என்ன கேட்கும் போது ஆர்யா ஹீரோன்னு தெரியும். இந்த படத்துல யாருன்னா கேட்டீங்களா? காமெடி சூப்பர் ஸ்டார், சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா. எஸ், தெலுங்கு, மலையாளம், தமிழ், ஆல் லாங்குவேஜ் சூப்பர் ஸ்டார் டவுட்டா என்ன பார்த்தாங்க. பார்த்தா டக்குன்னு ஆர்யா கொஞ்சம் டவுட்டா பார்க்கறாங்க. டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா, என்னோட சம்மந்தமே நம்ம காமெடி சூப்பர் ஸ்டார் இப்ப காமெடி பண்ணுன்ற கொஞ்சம் தப்பா பண்ணு அப்படின்னா, சரி நாங்க முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு இப்ப ஹீரோஸ் டான்ஸ் அப்படின்னு ஆடி காமிச்சிட்டு இருக்கேன். அவங்க சிரிக்கல, மச்சான் 10 லாங்குவேஜ் நல்லா பண்ணு அப்படின்னா. இதுதான் நாங்க வீடியோ கூட வச்சிருந்தோம். அதையும் நடிக்கிறது 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா அவங்க ஹீரோயினா நான் ஹீரோவா நடிச்செல்லாம் ஆடிட்டு இருக்கோம். அவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க. 2 பேருக்கு இல்லை சார், ஒரு ஹீரோ ஒரு காமெடி அந்த பிள்ளைங்க போய் டான்ஸ் ஆடி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை சார், அவனை வந்து ப்ரூவ் பண்ண நான் சொன்ன மச்சான் நீங்க ப்ரூவ் பண்ண வேணா என்னை விட்டு நான் காமெடி இல்லாம கூட போறேன்ட்டு. அதுக்கப்புறமா இந்த காமெடி சூப்பர் ஸ்டார் அவன் விடவே இல்லை. சேட்டை படம் அப்போ காமெடி சூப்பர் ஸ்டார் கைட்டு போட்டுட்டான் படத்துல. நடிக்கிறது விஜய் சார் கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு. நான் ஒண்ணு இல்லைங்க சார், ஆர்யா தான் போட்டாங்க போட்டிருப்போம் அப்படின்னு. சார் சத்தியமா நான் சொன்னேன் சார். அதாவது நீங்க எந்த மாதிரி. ஆனா இதெல்லாம் இப்ப ஒரு நேரத்தில் சொல்லப்போ அது கேளுங்க. என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டோம். ஆர்யா பிடிச்சு போச்சு. ஆர்யா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இது முடிச்சுட்டு 6 months ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு வடகுப்பட்டி ராமசாமி அப்புறம் இந்தியன் அண்ணாக்கு இங்கெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ அப்புறம் ஆர்யா வந்து அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க. ஆர்யா கேட்டுட்டான். நான் இந்த ஈரோடு ஒரு இடம் வாங்கினேன். இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன். அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு அங்க போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால நான் மூவ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மாவும் வயசும் வெள்ளிக்கிழமைனா அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலை கேட்டுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆயிடுச்சு, தான் போறோம் அப்படின்ட்டு. ஆர்யா கதை கேட்டு முடிச்சு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா, மற்ற மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அங்க ஒரு வீடு இருக்கு, அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி அங்கேயும் நான் வந்துடுறேன் அப்படின்னு அங்க வந்தோம். வந்து மச்சான் படம் சூப்பரா இருக்கு, கதை நல்லா நம்ம பண்ணிடலாம், எவ்வளவு செலவுனாலும் பிரச்சனை எல்லாம் செமையா பண்ணிடலாம். சரி இது இதான் மச்சான் வீடு நான் சொன்னேன். பார்த்துட்டுல எல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சான் வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான். மச்சான் வீட்டு மச்சான் நான் வீட்டோட சொல்லிட்டு ரெனோவேஷன் பண்றோம், இடிச்சா நிறைய செலவாகும், அதுவும் இல்லாம ரொம்ப நாள் ஆகும்ல, ஏதாவது பிரேக் பண்ணி வேடா கூடமா. அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா, வீடு இடிச்சு சொல்லி ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மச்சான் சந்தான வீடு தான் அட்ரஸ் அவனுக்கு அனுப்புறேன், நீங்க வீட்டை வந்து இடிச்சு ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணிட்டேன். உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணா, ஒரு பாய் ஒருத்தர் வந்தாரு. சண்டே நைட் இது நடக்குது, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே இடிச்சு தர மட்டும் ஆக்கி எல்லாத்தையும் வாங்கி போயிட்டாங்க. அம்மா வீட்டு வேலை கேட்குவாங்கல்ல, அவங்க பண்ணிருக்காங்க. நான் சொன்னேன் திட்டுவாங்க அப்படின்ட்டு. வீட்டை காண சொல்லி தெரிவிட்டே இருக்கிறாங்க. இந்த தெருவு போயிருக்காங்க, அந்த தெருவு போயிருக்கிறாங்க, அது போயிருக்கிறாங்க. ராஜா உங்க வீட்டை காணும்பா அப்படின்ட்டு. நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. வீட்டுக்கு வரணும் நான் சொல்றேன். வீட்டு காணுங்க இல்லம்மா, நான் வந்து சொல்றேமான்ட்டு. அம்மா இல்லம்மா ஆர்யா வந்தாங்க பார்த்துட்டு வீட்டை இடிச்சிட்டு புதுசா காட்டுறா நல்லா வரும், நான் சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னு. உடனே என்ன ஷாக் ஆகுங்களா, நீங்க 2 பேரும் படுத்து இப்படி பண்ணுவீங்க, நிஜமா பண்ணுவீங்க, ஒரு வீட்டு சோ இந்த இடம் நான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா என்னன்னா இது ஒரு விஷயம் நான் சொல்றது, 2 பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரி கதையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்ததே கிடையாது. சினிமால இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் பயந்ததே கிடையாது. எதுவா இருந்தாலும் தைரியமா பண்ணுவோம். அது அப்படி ஆயிடுமோ, அது இப்படி ஆயிடுமோ, இப்படி பண்ணா அப்படி ஆயிடுமோ அப்படின்ற பயம் கிடையவே கிடையாது.
வாழ்றது ஜாலியா வாழ்வோம், நல்லபடியா வாழ்வோம், இன்னும் வந்து பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருப்போம். அந்த ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆர்யாவை இங்க ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரொடியூசரா நிக்க வச்சிருக்கு. என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டு ஒரு இடத்துல வச்சிருக்கு. சோ நான் ரெண்டு பேரும் பயந்ததே கிடையாது. இந்த படம் நீங்க சொன்ன மாதிரி ஆர்யா சொன்ன மாதிரி என்னோட பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்றதெல்லாம் வந்துட்டு வேற யாருன்னா இருந்தாலும் என் வீட்டு வாசலே தான் கத்துட்டு வந்திருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஏன்னா ஆர்யா சொன்ன இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேற படம் கமிட் ஆகாத, ஃப்ரீயா பண்ணி உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அதுக்காக இறங்கி இந்த படத்துல வேலை செஞ்சிருக்கேன். நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா ஆர்யாக்கு நான் திருப்பி தருவேன். மிகப்பெரிய வெற்றி படமா இது இருக்கும். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த் பிரேமானந்த். சோ நான் வந்து தமிழ் சினிமாவின் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு கதை சொன்னா அதை பல லேயர்ல சொல்லுவான். டிடி ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் தான். ஆனா ஹாரருக்குள்ள ஒரு கேம் ஷோ இருக்கும், கேமுக்குள்ள ஒரு பணம் திருட்டு போற ஒரு அட்வென்ச்சர் இருக்கும். சோ இப்படி த்ரில்லரு, அட்வென்ச்சரு, அதுக்குள்ள கேம், இப்படி நிறைய மல்டி லேயர்ஸ் ஒண்ணு பண்ணுவான். அந்த மாதிரி இந்த கதை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டேஜ்ல உட்காந்துருக்க யாருக்குமே தெரியாது. ஈவன் ஆர்யா கூட சரியா தெரியாது, யாருக்கும் நடிச்சவங்களுக்கு தெரியாது. இதை எடுத்து முடிச்சு பார்த்தா மட்டும்தான் அது புரியும். ஆனா பார்க்கும்போது அவ்வளவு கிளாரிட்டியா, கிளியரா, அவ்வளவு காமெடியா ஒர்க் அவுட் பண்ணுவான். சோ அந்த விதத்துல ஆனந்த் நான் பாராட்டுறேன். ஆனந்துக்கு மனமார்ந்த நன்றி. ஆனந்த் கூட ஆனந்த் சொன்ன மாதிரி முருகன் அவங்க மேலத்துக்குங்க அவன் வந்து வாழத்தை போல டிசைன் பேர் பண்ணுவான். அப்படியே தூரமா நின்று கை காட்டுவான், ஃபீல் பண்ணுவான். ஆனா வந்து அப்படி கேட்பான், என்ன சொல்லவே இல்லை அப்படின்னு. வா இல்ல சொல்லியாச்சு உங்களை பத்தி மேல வா. இவன் தான் அவங்க உலகம் நினைக்கிறான் பாருங்க. அதாவது வந்துட்டு இந்த கேட் வரும். ஸோ என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நான் ஜெயிச்சது அவனுடைய வெற்றி மாதிரி நினைப்பான். இதுல வர எல்லா காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இவன் பண்ண ஒரு விஷயம் தான், டீம் ஒர்க்கு. ஆனா இவன் பிடிச்சிருக்கான். அப்புறம் சேது மேடைக்கு வா, சேது பரவாயில்ல, என்ன ட்ரெஸ் பண்ணலையா? சோ சேது நீங்க படத்துல பார்த்திருப்பீங்க. சோ இவங்க ரெண்டு பேருடைய ஹார்ட் ஒர்க், இட்ஸ் டீம் ஒர்க் சேது. சோ இவங்களுக்கு மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இது மட்டும் இல்லாம பிடிஎம் இருக்காங்க, குணாமோகன், சுந்தர், விஜய், சரவணன், தானிஷ். சோ இவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமாக நன்றி. அதுக்கப்புறமா இதுல நடிச்ச எல்லாருமே நம்மளுடைய உயர்ரவி சார், கஸ்தூரி மேடம், யாஷிக் ஆனந்த், அந்த கிங்ஸ்லி, மாறன், எல்லாரும் படத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. மாறனுக்கு ஒரு டிவி காமெடி இருக்கு, கண்டிப்பா செம்மையா இருக்கும். அது கிங்ஸ்லிக்கு ஒரு பலகையில் நடக்கிற காமெடி இருக்கு, மொட்டராஜேந்திரனுக்கு ஒரு எலி காமெடி இருக்கு, அண்ட் நீலகிரி சாருக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் காமெடி இருக்கு. ஸோ யாஷிக் ஆனந்துக்கு ஒரு பாட்டில் காமெடி இருக்கு, நம்ம கஸ்தூரி மேடம் ஒரு புக் காமெடி இருக்கு. இப்படி நான் சொல்ற மாதிரி இந்த காமெடிலாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்க. தியேட்டர்ல கண்டிப்பா பயங்கர கிளாப்ஸ் வரும், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்குமே காமெடி வந்து அவ்வளவு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் கேமராமேன் சார் தீபக் சார், எங்களுடைய டீம் அவருடைய வேரியேஷன், நாங்க லைனா ஹாரர் படம் பண்ணாலும் அவரோட அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேரியேஷன் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப பொறுப்பானவர், ரொம்ப கரெக்டா எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவார், ரொம்ப செலவு பண்ணாம கரெக்டா பண்ணுவாரு. ஸோ ரொம்ப என்ன அழகா ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு இந்த படத்துல. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய டீம் பாலாஜி, கார்த்தி அண்ட் கிரிண்டோ, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். கேமராமேன் சார் வந்துட்டு ஒன்லி ஒர்க் மட்டும் இல்லை, அங்க நிறைய ரோப் ஷாட் எல்லாம் போயிட்டே இருக்கும்ல, கேமரா தான் இருப்பாரு, கட்டு சொல்லுங்க டக்கு கேமரா ஓடி வந்து ரோப்ல வந்து ஒரு கை கொடுப்பாரு. இல்ல சார் சிரிக்கிறா இருக்காருங்க, என்ன ஹீரோ தான் கொடுத்தாரு. அடுத்து நம்ம ஆர்ட் டைரக்டர் மோகன் சார். ஸோ அவரே நாங்க ஒரு 4-5 செட்டு போட்டோம் கோகுலம் ஸ்டுடியோல. செட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாரிட்டி கிஷோர் சார் இருக்காரு இல்லையா, எல்லா செட்டையும் பிரிச்சு மாத்தி திருப்பி அதையே பெயிண்ட் பண்ணி இப்படி காட்டுங்கன்ட்டாரு. ஸோ அவர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு, டே நைட் ஒர்க் போயிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன். இப்ப 4 சைடு செட்டு போட்டார் இல்லைங்களா, 4 சைடு திருப்பி அவர் திரும்ப கலர் மாத்தி காமிக்கிறேன்னு சொல்லி மாத்தி பண்ணிட்டாரு. நாங்க வந்தவங்க காட்டுறாரு, வழி இல்லை போறது, சுத்தி கிணறு மாதிரி இருக்கு. எப்படி சார் ஏறி போட்டு ஏறி உள்ள போய் பார்த்துட்டு திருப்பி ஏறி போட்டு ஏறி வெளியே வந்துருங்க, அதுக்கப்புறம் நீங்க எங்க வழி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற லெவலில் ஒர்க் பண்ணாரு. ஏன்னா நாங்க காமெடி செட்டுக்குள்ள பண்ணும்போது இதை மாத்துங்க அதை மாத்துங்க இதே இடிங்க அப்படின்னுவோம். ஸோ அதெல்லாம் தாண்டிக்கிட்டு அவருடைய டீம் அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதுல ஒவ்வொரு ஒர்க்குமே செட் ஒர்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். மோகன் சாருக்கு நன்றி. அந்த இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஆஃபு,
மிகப்பெரிய பலம், ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலமே அதனுடைய மியூசிக்னுவாங்க. இப்பவே இந்த சாங் கோவிந்தா சாங், அப்புறம் இன்னொரு சாங் ரெண்டுமே நல்லா ஹிட் ஆகி வைரலா போயிட்டு இருக்கு. ரீ ரெக்கார்டிங்ல ஆல்ஃப்ரோக்குன்னு கண்டிப்பா நீங்க கிளாப்ஸ் பண்றாம ஒரு 4 இடம் இருக்கு. ராஜேந்திரன் சாருக்கு ஒன்று வாசிச்சிருக்காரு, அந்த இடம், இன்னும் ஒரு 3 இடம் இருக்கு. பிட்டு சாங் ஆனா செம்மையா இருக்கும், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அந்த ஹீரோயின் கீதிகா, ஸோ ஆனந்த் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே வரும்போது அவங்க எல்லா காஸ்டியூம்ஸ், பெடிக்யூர், மெனிக்யூர், ஹேர் வாஷ் எல்லாம் பயங்கரமா வந்தாங்க. வந்தோடனே இப்போ எங்களுக்கு என்ன காஸ்டியூம்னு அந்த தலையெல்லாம் அழுக்காக்கி கையெல்லாம் அந்த கறியில போட்டு பரட்டி அழுத்து கவுன கொடுத்து அப்படிதான் எடுத்தோம். அவங்க வந்து அதை ரொம்ப நல்லா பண்ணாங்க. உடனே மூணு டைம் எப்படி இருக்கலாம் இல்லாம, ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு 3 வேரியேஷன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஜெசிகா, ஹர்ஷினி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் எடிட்டர் பரத், என்னுடைய படத்துல நாங்க எழுத ஆரம்பிச்ச பேப்பர் வந்து கூட உட்காந்து கட் பண்ணிட்டு இருந்தாரு எடிட்டிங். ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த டீம் குஷி, ககன், மகேஷ், இளங்கோ, இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தினுடைய மெயின், அதாவது வந்து டிடி திலீப் 1, 2, 3 இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் அதே டீம் எல்லாம் பார்த்துருக்கீங்க. இதுல இன்னும் புதுசு, இதுல நம்ம என்ன பார்க்கறதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கௌதம் மேனன் சார், ஜிவிஎன் சார் இருக்காங்க, அண்ட் செல்வராகவன் சார் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருமே ஹாரர் ஜானர்ல இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒன்று பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு பெரிய ட்ரீட்டா இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும் அவங்க 2 பேருடைய போர்ஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே ஸ்டண்ட் மாஸ்டர் செல்வா அண்ட் ஹரி மாஸ்டர் அவர்களுக்கும், டிசைனர் தினேஷ் அண்ட் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய செண்பகமூர்த்தி சார் அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் இந்த படத்தின் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கிய ZTV அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஸோ எப்பவுமே நான் ஒன்று சொல்லுவேன், நம்ம ஒன்று ஜெயிக்கிறோம், ஒருத்தர் ரொம்ப உச்சத்துக்கு போறான், இல்லை லைஃப்ல வந்துட்டு ரொம்ப ஒரு உயரத்துக்கு போகிறான் அப்படின்னு சொன்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம் கூட சொல்லுவேன். ராமரை பத்தி எல்லாரும் பேசுவாங்க, ஆனா அதுக்கு காரணம் ராமர் மட்டும் இல்லை, அதுல அவர் கூட இருந்து அவரை பத்தி பேச சீதா அண்ட் லக்ஷ்மணன், விபூஷணன், பரதன், ராவணன், இப்படி எல்லா கேரக்டருமே சேர்ந்ததுதான் அந்த ராமன் அப்படின்ற ஒரு எலிவேஷன். அந்த மாதிரி யாரா இருந்தாலும் வாழ்க்கையில ஒருத்த ஒரு உயரத்துக்கு போறான்னா அவன் மட்டுமே அவனோட டேலண்ட் மட்டுமே காரணம் இல்லை, அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே காரணம். அப்படி என்னை சுத்தி இருக்கிற இங்க இருக்கிற என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே, அப்புறம் அண்ணன் சுரேஷ் நண்பர் அந்த கடைசியில் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நட்பெல்லாம் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நினைப்பேன். என்னுடைய முதுகெலும்பா இருந்து என்னுடைய டீம் எனக்காக எழுதிட்டு இருக்கிறது, இந்த மேடையில் உட்காந்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த STRல இருந்து இன்னைக்கு நாங்கள் ஹீரோவா இந்த படத்தில் நிற்கிறதுக்கு ஆரியால இருந்து மாறல இருந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மீடியா அண்ட் பிரஸ். ஸோ ரொம்ப நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. பர்சனலா ஃபோன் பண்ணி இது சொல்லுங்க, இது பண்ணுங்க, செய்யுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, நம்ம ஃப்ரெஷ்ஷா ஜாலியா ஒர்க் பண்ண நம்ம குடும்பம் ஃபர்ஸ்ட் ஹாப்பியா நம்மளை வச்சுக்கணும். ஸோ என்னோட அம்மா, என்னோட மனைவி, என்னோட குழந்தைகள், ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ், அவங்களுடைய அன்பும் அரவணைப்பும். அப்புறம் 12 வருஷம் கழிச்சு ஒருத்தர் படம் வந்து அந்த காமெடி ரசிக்கிறீங்கன்னா, என் மேல அளவு கடந்து அன்பு வச்சுட்டு இருக்கிற என் மேலும் மேலான அன்பு சொந்தங்களாகிய ரசிகர்கள் இவங்கதான். ஸோ உங்களுடைய இங்க ஒரு அன்பு மிக முக்கிய ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஃபங்க்ஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய சொந்தங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். மாமா, அக்கா, அண்ணன், சித்தி, அத்தை, மாமானு. ஸோ அவர்களுக்கும் எல்லா குட்டீஸ்க்கும் இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். May 16th ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டா படம் உங்க எல்லாரும் மிக பெரிய லெவல்ல திருப்திப்படுத்தும். நல்ல காமெடி ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. டிடி ரிட்டர்ன்ஸை விட 3 மடங்கு உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்கு. அதை வந்துட்டு ரொம்ப ஆணித்தனமா நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. என் காசா இருந்தா பரவாயில்ல, நண்பன் காசு. ஸோ அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, மற்றும் வேற யாரும் மதன் அண்ட் பரத், என்னோட டீம் ப்ரொடக்ஷன் டீம் பார்த்துக்கிற பரத், கிஷோர் அண்ட் தேவ் அண்ட் கிருஷ்ணா, ஜெய், ஸோ அவங்களுக்கும் இப்படி எல்லாரும், மற்ற யார் பேர் நான் விட்டுருக்கேன்னு தெரியல, எல்லாருக்கும்
ஸோ எல்லாருடைய பலமாக நன்றி தெரிவிச்சு விடைபெறுகிறேன். நியூ 16 மறக்காம போய் பாருங்க. நல்ல படம், பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட குழந்தையோட பாருங்க. குழந்தையோட மீண்டும் நிறைய சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. Thank you so much, sir.